இப்போதான் பித்தப்பைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கான ஸ்பெஷல் டே. ஒரு பக்கம் இந்த அடுப்பு அனல் வேற. நாளைக்கெல்லாம் டிவி முன்னாடி உட்காந்துட்டு வாக்குன்றதே குறுகுறுன்னு பார்க்கணும். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். நேற்று நைட்டு எங்கள் ஊரில் பயங்கர மழை பெஞ்சி, ஈவினிங்கும் பெஞ்சி, அதுக்கப்புறம் நைட்டும் பெஞ்சு. வேறு ஈரமாக இருக்கு எல்லா இடமும். பரவாயில்ல, வெயிலோட தாக்கம் குறைஞ்சா சரி, எப்படியாவது மழை வந்து. ஆனாலும் இந்த குண்டு பருப்போட பவர் தாங்கலை, ஒன்றும் போட்டு தாக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே என்னோட வேலை பித்தப்பைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இன்னைக்கு தேதி 3 ஆயிடுச்சு. இப்போதான் பித்தப்பைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான்வெஜ்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். அது இது பண்ணுறதுக்கு சாப்பிட்ணும்ல, அதனால் கத்தாழை வந்து சாப்பிட்டா சரியாகும்னாங்க. கத்தாழையை மோரில் போட்டு சாப்பிட்ணுமா. நான் இதுக்கு முன்னாடி கத்தாழையை வெறுமனாவே சாப்பிட்ருக்கேன். சித்தா டாக்டர்கிட்ட கேட்டேன், அவங்க கத்தாழை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொன்ன ட்ரீட்மெண்ட்லாம் வச்சு நான் சித்தா டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்துட்டு சாப்பிட்லாம், ஆனால் சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நியூ பார்ன் பேபி பிறந்திருக்குல்ல, அதனால் வலி இல்லைன்னா விட்டுறீங்க, வலி இருந்தால் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வலி இருந்தால் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கும் அதே மாதிரி போங்க, இப்போல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் லைட்டாக ஏதோ டவுட்டாக இருக்குது, எனக்கு பெயின் இருக்க மாதிரி. ஸோ அதான் இப்போயே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்தமாரி டெய்லியும் கத்தாழை சாப்பிட்றோம். டெய்லி சாப்பிட மாட்டேன், ஒரு வீக்கில் வந்து ஒரு 3 நாள் அது மாதிரி சாப்பிட்லான்னு பிளான் போட்டிருக்கேன். இந்த கத்தாழையை நல்லா 7 டைம் மேலே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணுமா. ஸோ கட் பண்ணியாச்சு. ஒரு துண்டு பீஸ், சின்னூண்டு துண்டு சாப்பிட்ணும். சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். எனக்கும் ஜோஜோக்கும் மேலேயும் கீழே இருக்குது. இப்பயே லைட்டு ஸ்மெல்லு வருது வேறு. சாப்பிட்டு தான் ஆகணும். மேலேயும் கீழே இருக்கிற அந்த இதை தோலை எடுத்துட்டு நடுவில் இருக்கிற ஜெல்லி மட்டும் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம். இது எப்படி எடுக்கணும், எப்படி சாப்பிடணும்னு தெரியல. ஆனால் நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது முடி நிறையா கொட்டுதுன்னு இந்த கத்தாழை சாப்பிட்ருக்கேன். ஏன்னா குளிர்ச்சி கத்தாழை, அதனால் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். ஷர்ட் அந்தாண்ட ஓட்டரமாக போட்டுடலாம். அத்தை சொட்டு இதில் இத்த சொட்டு தான் வந்துச்சு, போதும் தானே. இதே திங்கிறன்னா தெரில. வழுக்குது, அவ்வளோதான். மூஞ்சிக்கு போடலாம் இதை. ஏற்கனவே வயிற்றுக்குள்ளே இன்டேக் எடுக்கிறேன், அது ஒரு குளிர்ச்சி. மூஞ்சிக்கு போட்டு சளி பிடிச்சிச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. இப்போ இந்த கத்தாழையை நல்லா க்ளீன். ஐயோ பறிச்சதோ வலிக்கிட்டு போகுது, கழுவே முடியல. ஓகேன்னு நினைக்கிறேன். கழுவு இந்த வளவளப்பு வந்துட்டு தான் இருக்கு, பயமா இருக்கு. கையில இருக்கிற வளவளப்பே பிடிக்கல. இது எப்படியோ ஃபுல்லாக வாயில் போட்டுறவா. பாதி கடிச்சு டக்குன்னு காட்டு. இது ரொம்ப முத்திச்சோ. அப்படிலாம் இல்லை, முத்துனதான் நல்லா வளர்ந்து. காந்தி வேற வந்துச்சு. முடியல, கத்தாழலாம் சின்ன துண்டா முழுங்கலான்னு பிளான் போடுறேன். வீட்லயே லைட்டா அடைஞ்சு கிடக்குற மாதிரி இருந்துச்சா, அதனால நானும் என் ஹஸ்பண்டும் சின்னதா வெளியே வந்திருக்கோம். மினி அவுட்டிங் மாதிரி. இன்னைக்கு சண்டே வேற இல்லை, ஸ்பெஷல் இல்லைன்னா எப்படி.
சாதாரண நாளே எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக இருக்கும். இன்னைக்கு சண்டே, அதுக்கான ஸ்பெஷல் டே. அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கறி கடைக்கு சிக்கன் வாங்க வந்திருக்கோம். இங்கே தானா? இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் இங்கே இருந்தாங்க இதுக்கு முன்னே. இதில் பழைய ஊர். நாங்கள் அவங்க வீடியோ வச்சு நாங்கள் அவங்க இருந்து வீட்டை காட்டுறேன். அப்புறம் லவ் ஸ்டோரியில் காட்டுவோம். அதுதான் வந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சு வந்தோம். கறி ஆர்டர் கொடுத்தோம், வாங்கினோம், கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு சமைச்சி ஈட்டிங் ஒன்லி பேலன்ஸ். காலையில் கறி வாங்கிட்டு வந்து இப்போ தான் நாங்கள் ஒவ்வொன்றா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். எங்கள் அத்தையும் வேறு ஒரு இதுக்கு போயிட்டாங்களா, வெளியே போயிட்டாங்க. எங்கள் அத்தை வெளியே போனதுனால இன்னைக்கு நானும் எங்கள் அக்கா, அதாவது எங்கள் அத்தையோட பெரிய மருமகள், அவங்களுக்கு தான் சமைக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் நானுன்னு சொல்லக்கூடாது, அக்கா தான் செய்கிறாங்க. நான் வேடிக்கை தான் பார்க்குறேன். சும்மா என்னால் முடிஞ்ச சிறு சிறு ஹெல்ப்பு அதை மட்டும் பண்ணிவிட்டு சமைக்கிறோம். எங்கள் அத்தை இன்றைக்கி உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறோம். ஆனால் எப்படி இருக்குன்னு தான் தெரியல டேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து செட்டிநாடு சிக்கன் அதான் பண்ண போகிறோம். சிக்கன் மசாலா வாங்கியிருக்கோம் புதுசாக, அதனால் செட்டிநாடு சிக்கனை செஞ்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம். கடையில் கூட அது மாதிரி வாங்குறது இல்லை. நாங்கள் கடையில் போனால் கூட பெப்பர் சிக்கன் மட்டும் தான் வாங்குவோம். இல்லை, செட்டிநாடு சிக்கன் பார்க்கலாம் எப்படி வரும் டேஸ்ட். காத்திருங்கள். செட்டிநாடு சிக்கன் செய்ய அடுப்புலேயே செய்கிறோம். அதுக்கு ரீசன் என்னென்னா கேஸ் தட்டுப்பாடு. இப்போ வர கேஸ் விலையை வேறு ஏற்றி போட்டாங்களாம். என்னென்னமோ சொல்கிறாங்க. போ, திங்கிற தீனி கூட விலையேற்றி போட்டாங்க. பரோட்டாவும் விலையேற்றி போட்டாங்களாட்டுக்குது. அப்பா, ஒரு பக்கம் இந்த வெயிலோட சுட்டரிப்பு தாங்கலை, ஒரு பக்கம் இந்த அடுப்பு அனல் வேற. அதான் செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சுடு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு அடிக்கிறது மட்டும் தான் வேலை. நான் சாப்பிட்டு வந்துடுறேன். இதுதான் ஈச்சம்பழம். இதெல்லாம் காய் கருப்பாக இருக்கிறது தான் பழம். எங்கள் மாமா வந்து தேங்காய் பறிச்சிட்டு ஒரு இடத்துல போயிட்டு பறிச்சிட்டு வந்தாங்க. இது சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் இது வந்து நம்ம நாட்டு பேரிச்சம்பழம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பேரிச்சம்பழ மரம் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும், அந்த விதை முதற்கொண்டு. ஆனால் இது நம்ம நாட்டு ஈச்சம்பழம். நான் பேரிச்சம்பழத்துலேருந்து வந்ததுனால அது பேரிச்சம்பழம், இது ஈச்சம்பழம். நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு வேற எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சிஎம் வேற நம்ம நாட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன சொல்கிறது, நான் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்கேன், நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போட்டிருக்கீங்க. யார் ஓட்டு போட்டவங்க யார் வர போகிறாங்கன்னு தெரில. நாளைக்கெல்லாம் டிவி முன்னாடி உட்காந்துட்டு வாக்குன்றதே குறுகுறுன்னு பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் ஓட்டு போட்டவங்க முன்னிலையில் வந்துட்டாங்கன்னா ஃபோனை போட்டு எல்லாத்திட்டையும் சொல்லணும். நான் ஓட்டு போட்டவங்க முன்னிலையில் வந்துட்டாங்கன்னா ஃபோனை போட்டு நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். பார்க்கலாம் நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுப்பேனுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்க ஓட்டு போட்ட கட்சி ஜெயிக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிட்டேன். சரி, நாளைக்கு ரிசல்ட் வீடியோவில் யார் சிஎம்ங்கிறத அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.